சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி கட்சியின் வேட்பாளர் மதுசூதனன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது மதுசூதனன் அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வராரு. எந்த பகுதியில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்? என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஆர்கே நகர் பகுதி மக்களிடம் அவர் தெரிவித்து வருகிறார்? ஆர்கே நகர் 40வது வட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய திருவள்ளூர் நகர், வஉசி நகர், அதே போல அம்மன் நகர் ஆகிய பகுதிகளில் இந்த காலை முதல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் மதுசூதனன். ஓபிஎஸ் அணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவி அம்மா என்கிற அணியின் சார்பாக மதுசூதனன் இரட்டை விளக்கு மின்கம்பத்தில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதி முழுவதுமாக அவர் தனது பிரச்சாரத்தை கடந்த சில தினங்களாக மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலையும் இந்த பகுதிகளில் எல்லாம் அவர் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அவரது பிரச்சாரத்தின் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வாக்குறுதியாக இருக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் அனைத்துமே களையப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு எடுக்கப்பட்டால் அது அனைத்துமே சரி செய்யப்படும் என்று கூறுகிறார். அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால், இரண்டாவதாக ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் வெற்றி பெற்றால் தான் அதற்கான சாத்தியங்கள் இருக்கும். ஆகவே அதற்காக எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்கள் மத்தியில் தனது வாக்குகளை சேகரித்து வருகிறார். சுபாஷ், திரு டிடிவி தினகரன் திரு மதுசூதனன் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதில் சொல்லும் வகையில அவரது பரப்புரையில என்ன விஷயங்கள் அவர் சொல்றாரு? தம்பி தமிழரசன், அதாவது அவர் தொடர்ச்சியாக பொதுமக்களிடையே பேசி வருவது அதுதான். அதாவது ஜெயலலிதாவின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த சந்தேகம் எதுவுமே முழுமையாக விளக்கப்படவில்லை. ஆகவே அந்த சந்தேகங்கள் விளக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் தான் வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த சந்தேகங்கள் முழுவதுமாக தீர்க்கக்கூடிய வகையில் தங்களது குரலானது பேரவையில் ஒலிக்கும் என்று அவர்கள் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் கல்வி சார்ந்த வளர்ச்சிகளை தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் 91 96 எவ்வாறு பணிகளை நிறைவேற்றினோ அதே போல தற்போதும் அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று அவர் மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக தனது பிரச்சாரம் முழுவதுமாக அவர் அப்படித்தான் பேசி வருகிறார். பிரச்சாரத்தில் சற்று அவர் வித்தியாசமாக மேற்கொண்டு வருகிறார் என்று சொல்லலாம். அதன்படி பார்த்தீர்கள் என்றால், வரக்கூடியவர்கள் அவருக்கு சால்வை அணிக்க வந்தால் அந்த சாலையை வாங்கி யார் அணிவிக்க வரார்களோ அவர்களுக்கு அணிவித்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் அவருடைய பிரச்சார முறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. தம்பி தென்மலரசன், அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி கட்சியின் வேட்பாளர் மதுசூதனன் தற்போது ஆர்கே நகர்ல பரப்புரை மேற்கொண்டு வராரு. அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுபாஷ், மதுசூதனன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கட்சியை சேர்ந்த வேறு யாரெல்லாம் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி சிறிது நேரத்துக்கு முன்பாக இவருடன் பரப்புரையில் கலந்து கொண்டார். அதன் பின்பாக மேலும் சிலர் இன்று மாலை ஓபிஎஸ் மதுசூதனனுக்கு ஆதரவாக 4 மணியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதே ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இன்று மாலை சரியாக 4 மணிக்கு தனது பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் பன்னீர்செல்வம். அவர் ஏறத்தாழ ஒரு 6 லிருந்து 7 இடங்களில் மேற்கொள்ள இருக்கிறார். 47வது வட்டம் ஆர்கே 47வது வட்டத்தில் தனது பிரச்சாரத்தை தான் இன்று ஹரிநாராயணன், அனந்தநாயகி நகர், அம்பேத்கர் நகர், ராஜீவ்காந்தி நகர், மீனம்பாள் நகர், பாரதி நகர், ஜீவா நகர், சத்யமூர்த்தி நகர் ஆகிய பகுதிகளில் இன்று பன்னீர்செல்வம் மதுசூதனனுக்கு ஆதரவாக இரட்டை விளக்கு மின்கம்பத்திற்கு ஆதரவு கேட்டு தனது மதுசூதனுக்காக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்.